கேட்கவே ரொம்ப வினோதமாக இருக்க விஷயங்கள். 2014 காணாமல் போன ஒரு ஃப்ளைட்டை 2026 தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பட் இது ஆக்சுவலாக உண்மைங்க. 2014 அப்போ காணாமல் போன மலேசியன் ஃப்ளைட்டான MH370 அப்போ முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டு கிடைக்கலன்னு விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓஷன் இன்ஃபினிட்டின்ற ஒரு பிரைவேட் மரைன் எக்ஸ்ப்ளோரேஷன் டீம் தான் இந்த வேலையை எடுத்திருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்டேயே நோ ஃபைன் நோ ஃபீன்ற பாலிசியை கொடுத்துட்டு தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க கண்டுபிடிச்சா காசு, இல்லைன்னா எதுவும் கிடையாது. கடந்த 15 நாள்ல மட்டும் டெல்லியில் ஆல்மோஸ்ட் 807 பேர் பக்கமாக காணாமல் போயிருக்காங்க. இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான். ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன்ஸ் போட்டால் 29 நிமிஷத்துக்கு ஒருத்தர் காணாமல் போகிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால வீட்டை விட்டு ஓடிறாங்கன்னு சொல்லப்படுது. சில பேர் கடத்திட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் டெல்லி போலீஸ் இது ஒரு ஃபேக் நியூஸ், யாரும் மூவி ப்ரமோஷனுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எது உண்மைன்னே தெரில. நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ஏஆர் ரஹ்மான் ஒரு இஸ்லாமியரா பிறந்து வளர்ந்துருப்பாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 23 வயசு வரைக்கும் அவரோட உண்மையான பேரு திலீப் குமார் ராஜகோபால். 23 வயசுக்கு மேலதான் அவர் இஸ்லாமிக்கு கன்வெர்ட் ஆகிட்டாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்ன்றத ஒரு லாங் வீடியோவை போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க.